வெல்கம் டு பணியும் வைப்பம். நம்ம என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்ல கேட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கெமிஸ்ட்ரியில வந்து ஆல்ரெடி ஒரு டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் வந்து பார்த்தோம். ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பீரியாடிக் டேபிள்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை நான் ரிவிஷன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். The position of a element in a periodic table is determined by dash number. அதாவது ஒண்ணும் கிடையாது, தமிழ்ல பாருங்களேன். இங்க கால அட்டவணைன்னு வராது, தனிம வரிசை அட்டவணைன்னு வரும். இது மட்டும் நான் தப்பா இது பண்ணிட்டேன். தனிம வரிசை அட்டவணையில் ஒரு தனிமத்தின் நிலை அதன் டேஷ் எண்ணால் தீர்மானிக்கப்படுகிறது. இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், அது மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது நம்மளோட பீரியாடிக் டேபிள்ல இந்த ஒவ்வொரு தனிமத்தையும் எதனோட அடிப்படையில வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் அதாவது ஒரு தனிமம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நார்மல் ஒரு தனிமத்துக்கான சிம்பிள் எக்ஸ் அப்படின்னா கீழே தான் வந்து அட்டாமிக் நம்பர், மேல தான் வந்து மாஸ் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பரை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தனிமத்துல எவ்வளவு புரோட்டான் இருக்கோ, நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவலன் டு வந்து அட்டாமிக் நம்பர் சொல்லுவாங்க. மாஸ் நம்பர் மீன்ஸ் வந்து புரோட்டானையும் நியூட்ரானையும் நம்ம சேர்த்து கூட்டினோம்னா அதுதான் வந்து என்னன்னா மாஸ் நம்பர். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற தனிமத்தை வந்து இப்ப ஹைட்ரஜன் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஹைட்ரஜன்ல இருக்கிற புரோட்டான் வந்து ரொம்ப கம்மி, அதனால ஃபர்ஸ்ட். அடுத்து ஹீலியத்துல வந்து ஹைட்ரஜனை விட அதிகமான புரோட்டான், அதனால ரெண்டாவது. அடுத்து லித்தியத்துல வந்து என்னன்னா புரோட்டான் எண்ணிக்கை வந்து ஹைட்ரஜன் ஹீலியத்தை விட அதிகம், அதனால மூணாவது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தனிமத்திலையும் அதோட புரோட்டான் எண்ணிக்கை எந்த மாதிரி இருக்கோ அதை அடிப்படையில என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிளே வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு சொல்லும் போது கேள்வி பாருங்க, த பொசிஷன் ஆஃப் த எலிமெண்ட். அப்போ ஒவ்வொரு தனிமத்தோட பொசிஷன் எதை பொறுத்து வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்னா புரோட்டான். ஏன்னா என்ன சொன்னேன், அட்டாமிக் நம்பர் ஈக்குவலன் டு என்ன அப்படின்னா புரோட்டான் சொன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரணும், சி தான் வரும். ஸோ இது எல்லாமே கான்செப்ட் தான், நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணலாம். சரி, அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, நேம் த எலிமெண்ட் which has a electronic configuration of 2,8,7 அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா என்ன, எப்படி வந்து அது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்ம கையே வைக்க முடியும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்லேயே வந்து டீச் பண்ணது. அதாவது ஒவ்வொரு ஆட்டமை பத்தி லேர்ன் பண்ணும்போதும் ஒவ்வொருத்தங்க நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு ஆட்டம்ல என்ன உள்ள வந்து புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரான் இருக்கு, இதெல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நியூக்ளியஸ் இருக்கு, அதுலதான் என்ன இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இதை சுத்தி தான் வந்து எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த எலக்ட்ரான் எப்படி ஒரே ஒரு வட்டம் இருக்குமா இல்ல நிறைய வட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. அந்த கன்ஃபியூஷனை கிளாரிட்டி பண்ணது யாருன்னா அதாவது நீல் போர் பிளஸ் வந்து சார்லஸ் பரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஒரு தனிமம் இருக்குன்னா அந்த தனிமத்துல நியூக்ளியஸை சுத்தி எந்த மாதிரிலாம் வந்து எலக்ட்ரான் வந்து வரும், எலக்ட்ரானோட வந்து கூடு ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கி முதல் கூட்டுல வந்து 2 தான் மேக்ஸிமம் இருக்க முடியும், இரண்டாவது கூட்டல 8, மூணாவது கூட்டல 18, நாலாவது கூட்டல் 32 அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப இதை கண்டுபிடிச்சுன்னா அவங்க என்ன சொல்லணும், எப்படி வந்து ஒரு கூட்டல 2 எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் இதெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு தனிமம் இருக்குன்னா அந்த தனிமத்தோட அட்டாமிக் நம்பர் இருக்கும், கீழே இருக்கும், மேல வந்து மாஸ் நம்பர் இருக்கும். அந்த அட்டாமிக் நம்பர் அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம், நம்பர் ஆஃப் வந்து புரோட்டான் அப்படின்னு பார்த்தோமா. அந்த புரோட்டான் அதாவது ஒரு தனிமத்துல எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான எது இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஒரு புரோட்டானோட எண்ணிக்கை தெரிஞ்சா போதும், அதை வச்சு வந்து எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அதன் மூலம் என்ன பண்ண முடியும்னா உங்களால ஒவ்வொரு கோட்டையும் இவ்வளவுதான் எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப இதை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா பார்க்கலாமே. இப்ப ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த பீரியாடிக் டேபிள். ஹைட்ரஜன் என்ன ஃபர்ஸ்ட் தனிமம். அப்ப ஹைட்ரஜன்ல என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா H1 கீழே இருக்கதான் வந்து அட்டாமிக் நம்பர். அது எப்படி சொல்லலாம், நம்பர் ஆஃப் புரோட்டான். அப்ப புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு 1, எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான என்ன இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். அப்ப எலக்ட்ரான் என்னதான் இருக்கணும், 1 தான் இருக்கணும். இப்ப எலக்ட்ரான் 1 தான் என்ன, நார்மல் ஹைட்ரஜன்ல இருக்கிற நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுத்தி வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு வரும். இது வந்து ஹைட்ரஜனோட. அடுத்து ஹீலியம். ஹீலியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்பதான் பீரியட் டேபிள் பார்த்தோம். ஸோ ஹீலியம் வந்து 2வது தனிமம். அப்ப 2வது தனிமம் மீன்ஸ் என்ன, இதோட இது வந்துன்னா அதாவது ஹீலியம் 2 4 அப்படின்னு வரும். ஸோ இதுல வந்து என்ன அட்டாமிக் நம்பர். அப்ப புரோட்டானோட எண்ணிக்கை என்ன 2 இருக்கு, அப்ப எலக்ட்ரானோட எண்ணிக்கையுமே 2 இருக்கும். அப்ப என்ன நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுத்தி வந்து
2 வந்து என்னன்னா எலக்ட்ரான் சுத்தி வரும். ஸோ அப்ப முதல் கூடு மட்டும் தான் இதுக்கு வரும். அடுத்து வந்து குளோரின், அடுத்து வந்து கார்பன். ஸோ கார்பனுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கார்பனோட வந்து அட்டாமிக் நம்பர் இங்க பாருங்க 6. அப்ப கார்பனோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர்ஸ் இந்த இடத்துல இருக்கும். கார்பனோட 6, 12ன்னு வரும். புரோட்டான் எண்ணிக்கை என்னன்னா 6, எலக்ட்ரானோட எண்ணிக்கை என்னன்னா 6. இது எப்படி வரும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுத்தி வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கூடு வரும். ஏன்னா கூட்டுல வந்து 2 தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். அடுத்து என்ன 2 போயிடுச்சுன்னா மிச்சம் 4 இருக்குல்ல. அப்ப என்னன்னா 4 எலக்ட்ரான் தான் வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க 2,8,7 அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தோம். இங்க வந்து ஒரே ஒரு தான் இருந்துச்சு. இங்க வந்து 2 தான் இருக்க முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன இங்க வந்து என்ன 2 அதுக்கப்புறம் 4 தான் இருந்த முடிஞ்சுச்சு. ஆனா என்ன சொல்றாங்க 2,8,7 எதுக்கு வரும்னா குளோரினுக்கு வரும். நீங்க போட்டு பாருங்களேன். குளோரினோட வந்து இங்க இருக்கு. ஸோ குளோரின் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 17. அதாவது குளோரினோட வந்து அட்டாமிக் நம்பர் 17. அந்த 17க்குமே வந்து போட்டோம்னு வச்சுக்கலாம். இப்ப 17 இருக்குன்னா அப்ப என்ன புரோட்டான் எண்ணிக்கை 17. எலக்ட்ரான் வந்து சேமா தான் இருக்கும். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுத்தி வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எத்தனை இருக்க முடியும் 8 எலக்ட்ரான் இருக்க முடியும். ரைட்டா? ஸோ 2, 4, 6, 8 எலக்ட்ரான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து 3வது கூட்டுல வந்து 18 இருக்க முடியும். ஆனா இங்க மிச்சம் எவ்வளவுதான் இருக்கு ஆல்ரெடி 2 போயிருச்சு, அடுத்து 8 போயிருச்சு. மிச்சம் எவ்வளவுதான் இருக்கும் 7 தானே ரிமைனிங் இருக்கும். அப்ப அது 7 தான் என்ன இந்த கடைசி கூட்டுல வரணும். அதனால 2,8,7 இருக்கு. அப்ப என்ன குளோரின் தான் கரெக்டா இருக்கனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரணும் சி தான் வரும். இது எல்லாமே பக்காவான கான்செப்ட். நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். இவ்வளவு வந்து நம்ம எக்ஸாம்கள்ல போகணும் அவசியம் கிடையாது. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சா போதும். நீங்க மைண்ட்லயே வந்துன்னா ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிடலாம். சரி அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். த சிம்பிள் யூஸ்டு ஃபார் மெக்னீசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. மெக்னீசியம் என்ன சொல்லுவோம் Mg அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து போயிடலாம். ஃபோர்த் பாருங்களேன். ஈச் எலிமெண்ட் ஹாஸ் நேம் அண்ட் டேஷ் அப்படின்னு இருக்குல்ல ஒண்ணும் கிடையாது. ஒரு தனிமம் இருக்கு அப்படின்னா அந்த தனிமத்துக்கு நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கார்பன் அப்படின்னு சொல்றோம் ரைட்டா. அதே மாதிரி என்ன ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிமத்தோட நேமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த தனிமத்து இப்ப கார்பன் என்ன அதுக்கு வந்து சிம்பிள் வந்து சின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் என்ன அதுக்கு வந்து ஹச் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இப்ப லித்தியம்னா என்ன சொல்லுவோம் Li அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமத்துக்கு என்னன்னா அதுக்கான வந்து நேம் இருக்கு பிளஸ் வந்து அதுக்கான சிம்பிள் கெமிக்கலான சிம்பிள் இருக்கு. அதனால என்ன சொல்லுவோம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இன்னைக்கு கலர் கிடையாது, இன்னைக்கு ஷேப் கிடையாது, இன்னைக்கான பிசிக்கல் சிம்பிள் கிடையாது. என்னன்னா கெமிக்கல் சிம்பிள் தான். இந்த சி ஹச் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் சிம்பிள். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். சரி அடுத்து போயிடலாம். ஃபிஃப்த் பாருங்களேன். வாட் இஸ் அ கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் லெட்? நம்ம லெட்டர் தமிழ்ல வந்து ஈயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈயத்தோட வந்து வேதியியல் சின்னம் தான் கேட்டிருக்காங்க. லெட்டர் என்ன சொல்லணும் பிபின்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் வந்து ஈ தான் வரும். இப்போ இந்த 3 கொஸ்டின் பாருங்களேன். இங்க ஒரு கெமிக்கல் சிம்பிள், அதே மாதிரி இங்கேயும் வந்து எலிமெண்ட் சம்திங் ரிலேட்டட் வந்து கெமிக்கல் சிம்பிள், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே வந்து சிம்பிள் தான். இந்த 3 கொஸ்டினுமே என்ன சேம் பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் தான். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபண்டமெண்டல் ஒன்று லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு தனிமம் இருக்குன்னா அந்த தனிமத்துக்கான வந்து என்னன்னா சிம்பிள் யாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துன்னா சொன்னா அப்படின்னா 1813 ஜான் ஜோகோப் பெர்லியஸ். நாவத்துல வச்சுக்கோங்க ஜான் ஜோகோப் பெர்லியஸ். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு தனிமத்துக்கு நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா ஒரு சிம்பிள் கொடுக்கலாம், ஒரு கெமிக்கல் சிம்பிள் கொடுக்கலாம். இப்ப சோடியம் இருக்கு பாத்தீங்களா, சோடியத்துக்கு வந்து சில பேர் யோசிக்கலாம் சோடியம் இருக்குல்ல SO வைக்க வேண்டியதானே, ஏன் எண்ணியே வச்சிருக்கானா பிகாஸ் அது வந்து லாட்டின் நேம். இவர் வந்து என்னன்னா லாட்டின் நேட்டை சார்ந்தவர். அதனால என்ன பண்ணிருப்பேன்னா சோடியத்துக்கு வந்து நாட்ரியம் அப்படின்னு மீனாகும், அதனால எண்ணெய். பொட்டாசியத்துக்கு வந்து காலியம் அப்படின்னு மீனாகும், அதனால கே. அயனுக்கு வந்து ஃபெரம், அதனால எஃப்இன். காப்பருக்கு வந்து என்ன குப்ரம், ஸோ அதனால வந்து கியூ. இந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு இதுக்கு என்னன்னா லாட்டின் நேம் பேர் தான், லாட்டின் நேம் படி தான் என்ன பண்ணிருப்பேன்னா இவர் வந்து பேர் வச்சிருப்பாரு. இது கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணிடலாம். இதெல்லாம் ஈஸியா வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஆல்சோ இங்க பாருங்க லெட்டுக்குமே இருக்கு. லெட் என்ன பிளம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால வந்து பிபி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும் ஏதா வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பார்த்தோம்னா த நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் இன் ஏ கிராஃபைட் ஆட்டம். இது ஒண்ணும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணோம் பாத்தீங்களா, அதாவது அந்த போர் பரி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா. இந்த போர் பரி ஸ்கீம்ல இங்க பாருங்களேன் ஹைட்ரஜன் ஹீலியம் அதே மாதிரி நம்ம கார்பன் பிளஸ் வந்து என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா குளோரின் எல்லாம் போட்டோம்ல. இங்க நிறைய விதமான என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூடு வந்துச்சு, அதாவது எலக்ட்ரானோட கூடு வந்துச்சு. இது வந்து முதல் கோடு, இது 2வது கோடு, இது வந்து 3வது கோடு. அதே மாதிரி என்ன இங்க வந்து ஹீலியத்துக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு கூடு தான் வந்துச்சு. கார்பனுக்கு வந்து ஒரு கூடு 2 கூடு வந்துச்சு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு தனிமத்துல கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதான் என்ன சொல்லணும் வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அதை சொல்றதுக்காக தான் இதை வந்து நான் காமிக்கிறேன். அதாவது வேலன்சி எலக்ட்ரான் ஒன்று கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எலக்ட்ரான் கான்ஃபிகேஷன்ஸ் வந்து போடணும். அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகேஷன்ஸ் வந்து போட்டு
அந்த தனிமத்தோட கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரான் அந்த கடைசி கூட்டுல இருக்கும் அதை பொறுத்தா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தனிமம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், அடுத்த தனிமத்து கூட சேருமா, காம்பவுண்டா உருவாகுமா இல்ல உருவாகாதா, இது எல்லாமே வந்து லேர்ன் பண்றதுக்கு என்னன்னா அந்த கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை வச்சுதான் வந்து என்னன்னா நிறைய ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கிராஃபைட் ஆட்டத்துல அந்த கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப கிராஃபைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பனோட வந்து அல்லோட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை டீட்டெயிலா வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதுல லேர்ன் பண்ணுவோம். இதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கார்பன்ல வந்து நிறைய அல்லோட்ரோப் இருக்கும், அதுல முக்கியமானது வந்து கிராஃபைட், அதே மாதிரி இதுக்கப்புறம் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்ப்போம். இப்ப கார்பன் இருக்குன்னு வச்சுக்கிறேன், கார்பனுக்கான என்ன 6 12 அப்படின்னு சொல்லுவோமா. இப்ப இந்த 6 மீன்ஸ் என்ன, இதுதான் வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் ஈக்குவலன்ட் என்ன சொல்லுவோம், புரோட்டான். அப்ப புரோட்டான் எவ்வளவு இருக்கு, 6 இருக்கு. எவ்வளவு ஒரு தனிமத்துல புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா என்ன இருக்கணும், எலக்ட்ரான் இருக்கும். இப்ப எலக்ட்ரான் மொத்தம் 6னா அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், முதல்ல நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுத்தி என்ன 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் வர முடியும். அதுக்கப்புறம் எத்தனை எலக்ட்ரான் வரும், கார்பனுக்கு பார்த்தோம்னா 6, இங்க 2 போயிடுச்சு, மித்த 4 தான் வர முடியும். அப்ப இங்க 2 வர முடியும், ரைட்டா. அப்ப இங்க நல்லா கவனிங்களேன், கடைசி கோட்டுல என்ன இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். அப்ப மொத்தமே என்ன 4 எலக்ட்ரான் தான் கடைசி கூட்டுல வந்துன்னா அது கார்பன்ல கடைசி கூட்டுல 4 எலக்ட்ரான் இருக்கனால அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன சொல்லுவாங்க, 4ன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து B4 தான் வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் 7th பாருங்க. ஹவு many நியூட்ரான்ஸ் ஆர் present in புரோட்டியம். அது என்ன புரோட்டியம் கேட்டீங்கன்னா ஒன்னும் கிடையாது. நம்ம ஹைட்ரஜனோட ஐசோடோப் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணோம். அப்ப நான் ஹைட்ரஜன்ல வந்து H11 வந்து நார்மல், இது இல்லாம இந்த H12 H13 இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த H11 இருக்கு பாத்தீங்களா, ஹைட்ரஜனோட H11 இது வந்து புரோட்டியம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்ப இந்த புரோட்டியம் H11 இருக்கு, அதுல எவ்வளவு வந்து நியூட்ரான் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. H11 தான் வந்து புரோட்டியம். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், கீழே இருக்க அட்டாமிக் நம்பர், மேல இருக்குது மாஸ் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுவோம், நம்பர் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான். இப்ப என்ன மேல இருக்குது மாஸ் நம்பர், மாஸ் நம்பர் ஒண்ணு கிடையாது, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ரெண்டையும் கூட்டினா அதுதான் வந்து மாஸ் நம்பர். அப்ப என்ன P பிளஸ் N ஈக்குவல் என்ன 1, இங்க N ஈக்குவல் அதாவது சாரி இங்க P ஈக்குவல் 1, ஏன்னா கீழே இருக்கிறது புரோட்டான். இப்ப நம்மளுக்கு நியூட்ரான் தான் வேணும், என்ன N ஈக்குவல் 1 மைனஸ் P, P என்ன 1, 1 மைனஸ் 1 என்ன தான் வரும், 0 தான் வரும். அப்ப என்ன வரும், இந்த இதுல அதாவது புரோட்டியத்துல வந்து நியூட்ரானோட எண்ணிக்கை என்ன 0 தான் இருக்கும். அதனால ஆன்சர் வந்து A தான் வரும். இவ்வளவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சிம்பிளா என்ன, ஒரு தனிமம் இருக்கு, இந்த இடத்துல என்ன புரோட்டியம் தான், புரோட்டியத்துக்கான இது மட்டும் தெரிஞ்சா போதும். என்ன பண்ணிக்கலாம், அந்த மாஸ் நம்பர்ல இருந்து இந்த அட்டாமிக் நம்பரை கழிச்சா அதான் என்ன வரும்னா நியூட்ரானோட எண்ணிக்கையா வரும். எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் வந்து ரீகலெக்ட் பண்றதுக்காக நான் சொல்றேன். சரி அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து 8th. which one of the following is not a element அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து தனிமம் அல்லாதுன்னு கேட்கறாங்க. ஒரு தனிமம் என்பது என்னன்னா அது தனியா இருக்கும். அதாவது 2 தனிமம் சேர்ந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் சொல்லுவோம், சேர்மன் சொல்லுவாங்க. நான் சொல்றது ஒண்ணும் கிடையாது, இங்க பாருங்க. இப்ப இந்த சிலிக்கா இருக்கு பாத்தீங்கன்னா, சிலிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து சேர்மன் சொல்லுவோம். சேர்மம் மீன்ஸ் என்ன, 2 சேரணும். சிலிக்கானும் ஆக்சிஜனும் சேரும் போது என்னன்னா சிலிக்காவான ஒரு வந்து காம்பவுண்ட் கிடைக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, இங்க பாருங்க, சிலிக்கா வந்து ஒரு காம்பவுண்ட், அது வந்து ஒரு என்னதான் எலிமெண்ட் சொல்ல முடியாது. சிலிக்கான் டெஃபினட்டா ஒரு எலிமெண்ட், ஜெர்மானியம் ஒரு எலிமெண்ட், கிராஃபைட் ஒரு எலிமெண்ட். இந்த மூணுமே வந்து எலிமெண்ட். எது வந்து எலிமெண்ட் கிடையாதுன்னா சிலிக்கா. அதனால ஆப்ஷன்ஸ் வந்து ஏ தான் அந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து 9th பாருங்க. வேலன்சி எலக்ட்ரான் ஆர் பிரசன்ட், நான் சொன்னேன் வேலன்சி எலக்ட்ரான் ஒண்ணும் கிடையாது, ஒரு தனிமம், அந்த தனிமத்தோட கடைசி கோட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆப்ஷன்ல பார்த்தா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் த ஆட்டம், தனிமம் சொன்னேன், தனிமத்துக்குள்ள என்ன இருக்கும், ஆட்டம் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆட்டத்திலையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானோட வந்து கவுண்ட் இருக்கும். அந்த எலக்ட்ரான் கடைசி ஷெல்லுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். நல்லா கவனிங்களா, நம்ம இப்போ வரைக்கும் 9 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இதுல அடிக்கடி நம்ம பாக்குற கொஸ்டின்ஸ் வந்து அந்த கான்செப்ட் தான். வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, அட்டாமிக் நம்பரா என்ன, புரோட்டானா என்ன, மாஸ் நம்பரா என்ன, நியூட்ரானா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். கிளாரிட்டியா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் மாட்டிக்கிறோம், ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரி அடுத்து போயிடலாம். அடுத்த 10th பாருங்க. விச் நோபல் கேஸ் இஸ் ரேடியோ ஆக்டிவ் நேச்சர். முதல்ல நோபல் கேஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம், மந்த வாயு அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து மந்த வாயுக்கள் வந்தா பீரியாடிக் டேபிள்ல இந்த கடைசி இதுல இருக்கிற வந்து ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், செனான்,
ரேடான் இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோபல் கேஸ் மந்த வாய்க்குன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ரேடான் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கடைசி இதுல இருக்கிற இந்த ஆரன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது மட்டும் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரலா இருக்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். மிச்சது எல்லாமே ஒரு ஸ்டேபிளான வந்து நோபல் கேஸ் மந்த வாயுக்கள். ஸோ அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம், ரேடான் தான் இருக்குல்ல ரேடியோ ஆக்டிவான நேச்சுரலா இருக்கிற ரேடியோ ஆக்டிவ். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். இன்னொன்னு ரூபர் பண்ணிக்க எதுக்காக இது வந்து மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கேன். ஏன்னா இதோட கடைசி கூட்டுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானோட வந்து கவுண்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவலண்டா இருக்கும். அதாவது கடைசி கூட்டுல 8 எலக்ட்ரான் வந்து இருந்துச்சுன்னா அந்த தனிமம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளான தனிமம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் என்ன இருக்கும்னா இங்க இருக்கிற அதாவது இந்த நம்ம கடைசி இந்த லைன்ல பார்த்தோம் பாத்தீங்கன்னா இந்த ஹீலியம் விட்டுங்க, நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் இதெல்லாம் நீங்க எடுத்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் போட்டீங்கன்னா அதோட கடைசி கூட்டுல என்ன இருக்கும்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வேற எது கூடமே சேராதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து என்னன்னா மந்த வாய்க்கள், மந்தமா இருக்கும்பா அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் கான்செப்ட் நான் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். சரி அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அவ்வளவுதாங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம்? பீரியாடிக் டேபிள்ல 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் வெறும் 3 கொஸ்டின் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். அதனால என்ன ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதா தான் அர்த்தம். ஸோ நீங்க பேசிக் ஃபண்டமெண்டல் மட்டும் நல்லா லேர்ன் பண்ணின்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா இதுல இருந்து கேட்கும்போது உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு ஃபைனல் அப்டேட் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம சேனல்ல வந்து நீங்க வந்து சயின்ஸுக்கு வந்து அங்கங்க பிரிச்சு லேர்ன் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கோர்ஸை வந்து நீங்க வந்து என்னன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஈஸியா வந்து என்னன்னா நீங்க சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாட்டாலுமே வந்து ப்ராப்பரா புரியுற மாதிரி வந்து டீச் பண்ணிருப்பேன். அண்ட் ஆல்சோ அதோட சேர்த்து கம்ப்யூட்டருமே கவர் ஆயிருக்கு, ஸ்ட்ராட்டஜிக்குமே கவர் ஆயிருக்கு. இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா 59 வந்து பே பண்ணணும். அதாவது 30 டேஸ் கணக்கு. நீங்க என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னையில இருந்து 30 டேஸ் எடுத்து வந்து கணக்கு எடுக்கும். இது நான் யூடியூப்ல வந்து மெம்பர்ஷிப்பா கொடுக்குறேன். இந்த கோர்ஸ் ரிலேட்டடா இப்ப நம்ம பார்த்த வந்து கொஸ்டின் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.